கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த எபிசோடில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதி குணசேகரன் வந்து இப்போ இந்த ராவணனை முழுசாக வந்து 100% நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இதனால வந்து வீட்டில் இருக்கக்கூடிய கதிராக இருக்கட்டும், ஞானமாக இருக்கட்டும், இவங்க 2 பேருக்குமே பிடிக்கல. ஸோ இந்த விஷயத்த நம்ம ஆதி குணசேகரன் வந்து சொன்ன உடனே பார்த்தீங்க அப்படின்னா கதிருக்கு வந்து அப்படியே மூஞ்சியே வந்து ஒரு மாதிரியாக மாறிடுது. என்னடா இந்த அண்ணன் வந்து இப்படி ஒட்டுமொத்த பொறுப்பையும் தூக்கி வந்து யாரோ ஒருத்தன் கையில் வந்து கொடுக்குறானே, அப்போ வந்து எங்கள் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து தோணுது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கதிர் வந்து நேரடியாகவே ஆதி குணசேகரன் கிட்ட கேட்டாரு, என்னண்ணே ஏன் இப்படி திடீர்னு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கீங்க, ஏன்னே நான்லாம் வந்து இந்த விஷயத்த பார்த்துக்க மாட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, எங்கள் மேலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராவணன் வந்து அப்படியே வந்து நடிக்கிறாரு. சார் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லை சார், இவங்களுக்கெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம இதை எதுவுமே வந்து பண்ண வேண்டாம் சார், தயவு செஞ்சு உங்கள் முடிவை நான் மாற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே நடிக்கிறாரு. ஆனால் இதுக்கெல்லாம் மூல காரணமே ராவணன் தான். ஸோ எப்படியாவது வந்து ஆதி குணசேகரன் இப்படிப்பட்ட ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா இவ்வளோ தூரம் பேசி மண்டையெல்லாம் வந்து கழுவி வச்சிருப்பாரு. இப்போ என்னடா அப்படின்னா அப்படியே இவங்க 2 பேரையும் நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிலாம் வந்து பிளான் பண்ணுறாரு. ஆதி குணசேகரன் நம்ம இவர்கிட்ட கதிர்கிட்ட வந்து சொல்கிறாரு, ஏப்பா கதிர் இங்கே பாருங்க, இந்த தம்பி அளவுக்கு வந்து யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து இது கிடையாது. அதாவது ஓப்பனாகவே சொல்லிடுறாரு, உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் மூளை கிடையாது, ப்ளஸ் நீங்கள் அந்த அளவுக்குலாம் வந்து யோசிக்க மாட்டீங்க. இப்போ நாலு பின்ன நானே வந்து ஜெயிலுக்கு போயிட்டேன் அப்படின்னா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சரி ஒட்டுமொத்த சொத்தையும் சரி காப்பாற்றுறதுக்கான ஒரே ஆள் வந்து தம்பி ராவணனாக தான் வந்து இருப்பார். ஏன்னா அவருக்கு தான் வந்து என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே தெரியும், ஏன்னா அவருக்கு அனுபவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு தடவை நான் ஜெயிலுக்கு போயிருக்கும் போது என்னோட ஒட்டுமொத்த சொத்தையுமே வந்து உன் பேரை நான் எழுதி வச்சேன். ஆனால் நீ என்னடா அப்படின்னா அதை கூட வந்து புரிஞ்சுக்காம வந்து அது மறுபடியும் நீ என் பேர்லேயே வந்து எழுதி வச்சுட்ட. இப்படி பொழைக்க தெரியாதவனா இருக்கிய கதிரே, இப்படி இருக்கும்போது எப்படி நான் வந்து உங்களை நம்பி வந்து இந்த பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. எனக்கு ராவணன் தம்பி மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக வந்து எனக்கு அப்புறம் அவர் இருந்து இது எல்லாத்தையுமே பார்ப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஏப்பா உங்களுக்கு அந்த தொழிலை நான் வந்து வச்சு கொடுத்துட்றேன், அதிலலாம் நான் எதுவுமே வந்து சொல்லலை. உங்கள் தொழிலை உங்கள் குடும்பத்தை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க, மற்றபடி வேறு என்ன வேணும் வேறு என்ன வேணாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே தம்பி ராவணன் இருந்து பார்த்துக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சொன்னது எல்லாமே கதிருக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சரி இல்லைண்ணே நான் வந்து எதுவுமே வந்து தப்பாக சொல்லலை, நீங்கள் எது சொன்னாலுமே எனக்கு அது ஓகே தான், பட் இருந்தாலும் நாங்கள் இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் நான் வந்து சொன்னேன். ஆனால் நீங்கள் எடுத்துருக்கிற முடிவு எங்களுக்கு ஓகே தான், என்றைக்குமே நாங்கள் உங்கள் முடிவை வந்து மாற்ற மாட்டோம், அதை கண்டிப்பாக நாங்கள் மதிப்போம் அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்லிடுறாரு. ஸோ ஞானமும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிடுறாரு, எங்களுக்கு வந்து உங்கள் மேலே அதிகமான நம்பிக்கை இருக்குது, அதனால் அண்ணன் சொல்கிறது எதுவோ அதுதான் வந்து சரின்னு நாங்களுமே வந்து நம்புகிறோம், நீங்கள் எதை பற்றியும் வந்து நினச்சிக்காதீங்க, நீங்களே ஒட்டுமொத்த பொறுப்பை எடுத்துக்கோங்க, எங்களுக்கு இதில் வந்து சம்மந்தம் தான், ஏன்னா உங்களுக்கு இதில் வந்து அனுபவம் அதிகமாக இருக்குது, எங்களுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது, இப்போ தான் நாங்கள் முத வந்து இதுக்குள்ளே இறங்க போகிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு அனுபவசாலி கண்டிப்பாக எங்களுக்கு வந்து கூட இருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஞானமும் வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் இதில் அவங்க 2 பேருக்கும் ஈடுபாடு சுத்தமாக கிடையாது. அவங்க ஃபேஸை பார்த்தாலே நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலும் இது சொத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதி குணசேகரனோடது. ஸோ அவனை மீறி என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் இருந்தாலும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு வந்து வெளியில் வந்து உட்காடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம தர்ஷினியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தவுடனே வந்து என்னம்மா சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில், மாத்திரை இத்திரை ஏதாவது கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மனநல சரியில்லாததுக்கெல்லாம் மாத்திரைலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க, ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரேணுகா சொல்லும்போது, ஏமா எப்போ பார்த்தாலும் இதே தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இந்த பிள்ளையை பார்த்தீங்களா நீங்கள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு சரியாக பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஆனவனும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அப்போ என்னதாம்மா அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே நிற்காதீங்க, பிள்ளையை கூட்டிகிட்டு நீங்கள் உள்ளே போங்க, அவளை ரெஸ்ட் எடுக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தர்ஷினியை கூட்டிகிட்டு 3 பேருமே உள்ளே போகும்போது ஞானம் கேட்குறாரு, இங்கே நான் ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு பதில் என்ன அப்படின்னு சொல்லாமல் எனக்கு என்னன்னு போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ரேணுகா சொல்கிறாங்க, ஏங்க அதான் சொல்லிட்டோங்கல்லங்க மனநல சரியில்லை அப்படின்னா அதுக்கெல்லாம் மருந்து மாத்திரைலாம் கிடையாது, ரெஸ்ட் எடுத்தால் அவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாலே அது தானாக சரியாயிரும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது
இதுக்கு தான் பொம்பளைங்கள் எல்லாம் சேர்ந்து அனுப்பி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. இந்நேரம் நான் போயிருந்தேன் அப்படின்னா இங்கே நடக்கிற விஷயமே வேறு. அந்த டாக்டரை சட்டையை பிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்டு ஒழுங்காக மருந்து மாத்திரையை எழுதிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஞானத்தை வந்து இளக்காரமாக வந்து பார்க்குறாங்க. என்னடா இது சரியான முட்டாப்பயலாக இருப்பேன் போல இருக்கு. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அவங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஃப்ரீயாக இருந்து அவங்க நிம்மதியாக இருந்தால் மட்டும்தான் அது சரி பண்ண முடியும். மருந்து மாத்திரையால் அதெல்லாம் சரி பண்ண முடியாது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயம் கூட இந்த ஆளுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தர்ஷினியை வந்து உள்ளே உட்கார வச்சுட்டு ஈஸ்வரி வந்து வெளியில் வந்துடுறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சக்தி ஜனனி 2 பேருமே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆதி குணசேகரன் வந்து சொல்கிறாரு, ஆமாம் இந்த வீட்டில் ஒரு அம்மா இருந்துச்சு, எங்கே அந்த அம்மா அப்படின்னு கேட்கும்போது எங்கள் கரிகாலன் சொல்கிறேன், அம்மாமா அதெல்லாம் வந்து அத்தை உள்ளே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாருங்கம்மா இப்போ நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பேசணும், அதுக்காக தான் நீங்கள் வர்ற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ எல்லாருமே திருன்னு வந்து முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வந்து இந்த வீட்டில் என்னென்னமோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது, யாருக்காக நடக்குது, யாருனால நடக்குது, எல்லாருக்குமே தெரியும். நான் அதை பற்றிலாம் இப்போ பேச விரும்பலை. இப்போ நம்ம குடும்பத்துக்கு நம்பிக்கையான ஒரு ஆள், அதுவும் எனக்கு அப்புறம் இந்த விஷயத்தை, அதாவது இந்த சொத்து விஷயமா இருக்கட்டும், பணம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான ஆள் இருந்தாங்க அப்படின்னா நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் எனக்கு அப்புறம் எல்லாத்தையுமே வந்து எடுத்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஆளை நான் வந்து தேர்ந்தெடுத்துட்டேன். அந்த ஆள் தான் இதுக்கப்புறமும் எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் நான் வந்து ஒருவேளை ஜெயிலுக்கு போனாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து யாரோ ஒரு ஆள் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல அனுபவசாலியான ஆள்னால மட்டும்தான் இது எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய அந்த ஆள் வந்து வேற யாரும் கிடையாது, தம்பி ராவணன் தான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து ரொம்பவே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இது ஈஸ்வரிக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்னடா இது, இவன் செத்தா லூசு பயலாக இருப்பான் போல இருக்கு. வீட்டில் இருக்கிற சொத்து பற்றி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வீட்டில் உள்ளவங்க கிட்ட வந்து நம்பிக்கையாக கொடுக்காம வெளியிலேருந்து எவனோ ஒருத்தன் வந்திருக்கான், அவன்கிட்ட போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு வேலையெல்லாம் வந்து கொடுக்குறானே, இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சொல்கிறாங்க, யார் நம்ம ராவணன் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அண்ணி, இந்த மாதிரி சார் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. நான் இருந்தாலும் எனக்கு இதில் வந்து உடன்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து இல்லாமல் இருக்குது. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நான் வந்து முடிவு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆதி குணசேகரன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் தம்பி, நான் எடுத்த முடிவில் நான் உறுதியாக இருக்கேன். அதான் கதிரும் ஞானமும் இதுக்கு தான் ஒத்துக்கிட்டாங்களே, இதுக்கு மேலே என்ன சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நந்தினி கேட்குறாங்க, ஏமாம்மா இந்த விஷயத்த நீங்கள் எங்ககிட்ட வந்து சொல்லணும்னு சொல்கிறீங்களா, இல்லை எங்கள் விருப்பத்தையும் நீங்கள் கேட்கணுங்கிறதுக்காக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ராவணன் சொல்கிறாரு, அண்ணி இதில் உங்களோட விருப்பமும் ரொம்ப முக்கியம், நீங்கள் எல்லாருமே சரின்னு சொன்னால் மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது ராவணன் சொல்கிறாரு, எனக்கு ஆதி குணசேகரன் சொல்கிறாரு, எனக்கு ராவணன் தம்பி மேலே 100% நம்பிக்கை இருக்குது. எனக்கு அப்புறம் எல்லாத்தையுமே வந்து அவர் நல்லபடியாக பார்த்துப்பாரு, எல்லாத்தையுமே அவர் வழி நடத்துவார் அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன். அப்படி முழுசாக நம்புறவங்க நிச்சயமாக வந்து எனக்கு எதிராக எந்த விதமான பேச்சும் பேச மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஆரம்பத்தில் நான் இதை சொல்லும்போது கதிரும் ஞானமும் கூட புரிஞ்சுக்காமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இருக்கிற விஷயத்த எடுத்து சொன்னோன்னே அவங்க 2 பேருமே நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அந்த புரிதல் உங்கள் எல்லாருக்குமே வந்து இருக்கா என்னன்னு எனக்கு தெரியலை. அப்படி ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நீங்கள் சரின்னு சொல்லலாம். இல்லை உங்களுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பேசணுமோ நீங்கள் பேசுங்க, ஆனால் என்னோட முடிவில் நான் உறுதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம நந்தினி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் வந்து சொல்கிறது எல்லாமே வந்து சரிதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளுக கிட்ட கொடுக்கலாமே, ஏன் உங்கள் தம்பிங்க 2 பேரும் இல்லையா, அவங்க கிட்டலாம் உங்களால் வந்து கொடுக்க முடியாதா? அப்படி இருக்கும்போது வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து அவர்கிட்ட நீங்கள் இப்படி பொறுப்பை கொடுக்கணுங்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? இதில் எனக்கெல்லாம் வந்து உடன்பாடு கிடையாது மாமா, நீங்கள் என்னமோ ரொம்ப அவசரப்பட்டு இதெல்லாம் படுறீங்களோன்னு எனக்கு தோணுது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நந்தினி வந்து சொல்கிறாங்க. ஸோ ரேணுகா கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க, நான் சொல்கிறது எனக்கு கரெக்டு தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நந்தினி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, வீட்டில் உள்ள ஆளுகிட்ட வந்து பொறுப்பெல்லாம் கொடுக்க வேண்டியதானே, ஏன் வெளியாள் கிட்ட வந்து போய் கொடுக்கணும், அப்படி வெளியாள் வந்து என்ன வந்து பண்ணிட்டாரு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஏமா ரேணுகா நந்தினி என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், இந்த தம்பினால தான்மா இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது,
இருக்கட்டுமே மாமா, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அவர் உங்களை காப்பாற்றிருக்காரு தான். அந்த நன்றி கடன் உங்களுக்கு இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக ஒட்டுமொத்த குடும்ப பொறுப்பையும் தூக்கி அவர்கிட்ட கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? உங்களுக்கு அப்புறம் உங்கள் கூட பிறந்த தம்பிங்க 3 பேர் இருக்காங்க. சக்தி தான் உங்களுக்கு பிடிக்காது. சக்தி கூட நீங்கள் தகராறு, அதனால அதை கூட விடுங்க. அதான் இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட கொடுக்கலாம்ல நீங்கள், அது ஏன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பிரச்சனை எந்த லெவலில் இருக்க போகுது, எப்படிலாம் கதைக்களை மாறப்போகுது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.